T20 உலகக்கோப்பை 2026 தொடர்ல இந்திய அணி தன்னுடைய முதல் சூப்பர் 8 ஆட்டத்துல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக 76 ரன்கள் வித்தியாசத்துல தோற்று சொதப்பியிருக்காங்க. இந்த போட்டியில தோல்வியை சந்தித்த பிறகு பேட்டி கொடுத்த இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவர்கள் துவக்கத்துல எல்லாம் சிறப்பாக சென்றது. துவக்கத்துல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக 21 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றி வலுவான நிலையில இருந்தோம். அதன் பிறகு 7வது ஓவர்ல இருந்து 15வது ஓவர் வரை அபாரமாக விளையாடினாங்க. பந்து வீச்சுல எந்த பிரச்சனையுமே இல்ல. பேட்டிங்ல தான் பெரிய பிரச்சனை இருக்கு. 180 185 ரன்களை சேஸ் செய்யும் போது பவர் பிளேவிலேயே வெற்றி பெற முடியாது. ஆனால் பவர் பிளேயிலேயே தோற்க முடியும். அதுதான் இன்று நடந்திருக்கு. பவர் பிளேவில் முதல் 3 விக்கெட்டுகளை இழந்து பெரிய பின்னடைவை சந்திச்சோம். பெரிய ஸ்கோரை சேஸ் செய்யும் போது சிறு சிறு பார்ட்னர்ஷிப் ரொம்பவே அவசியம். இன்று அதனை எங்களால செய்ய முடியல. இதுதான் தோல்விக்கு முக்கிய காரணம் அப்படின்னு பேசியிருக்காரு. மேலும் அவர் ஹர்ஷதீப் சிங் பும்ரா 2 பேருமே இணைந்து 8 ஓவர்கள் வீசி 5 விக்கெட்டுகளை எடுத்தாங்க. 45ல இருந்து 50 ரன்களை மட்டும்தான் விட்டு கொடுத்தாங்க. இவங்களுடைய பங்களிப்பு பெரும் அளவுல இருந்தது. சோ அவங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேட்டர் பக்கம் வந்தீங்க அப்படின்னா பெரிதாக சொல்ற மாதிரி யாருமே இல்ல. சோ அது மட்டும் இல்லாமல் சூரியகுமார் யாதவே அந்த அளவிற்கு சிறப்பாக செயல்படல. சோ இந்திய அணியில தொடர்ந்து பேட்டிங் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கு. சோ அடித்தா 250 300 அப்படின்னு பேசிட்டு இருக்க இந்தியாவை 75 ரன்கள் வித்தியாசத்துல சவுத் ஆப்பிரிக்கா மண்ணை கவ விட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பேசப்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்திய அணியுடைய 11ஸ்ல நிறைய மாறுதல்கள் இருக்குமா. அதாவது வாஷிங்டனுக்கு பதிலாக அக்சர் பட்டேல் மீண்டும் உள்ள வராராம். மேலும் திலக் வர்மாவிற்கு பதிலாக சஞ்சு சாம்சன் களமிறங்க உள்ளதாக சொல்லப்படுது. ஸோ ஆகையால அடுத்து ஜிம்பாப்வேவுடன் மோதவுள்ள போட்டியில 11 அணியில கண்டிப்பாக 3லிருந்து 4 மாறுதல்கள் இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.